தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை மட்டும் நல்லா கவனிங்க. சரியா? இது ஏன் கவனிக்காம இருக்காங்க என்னன்னு தெரில. இருந்தாலும் கேளுங்க. அதாவது இப்போ இந்த ரெண்டு கட்சியை விட்டுருவோம். அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இவங்கள விட்டுருவோம். மற்ற சின்ன 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 கட்சிகள், பெரிய கட்சிகளா கூட இருக்கட்டும். ஆனா இவங்க யாருமே ஏன் இதுவரை அந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத உடைக்கவே முடியல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். திரும்ப திரும்ப ஓட்டு நம்மளுக்கு போட மாட்டேங்கிறாங்க. மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீசன் அது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான பாதையை அமைக்கிறதுக்கு இந்த கட்சிகளுக்கு வழிவகை இருந்தும் நீங்க ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். சொல்றேன் கேளுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ முதல்ல 2 கட்சி ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி 2ம் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் தான் 3வது கட்சின்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் போய் இவங்க 2 பேரும் உடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அவங்க அளவுக்கு ஒண்ணு பணபலம் இருக்கணும். இல்ல அதிகார பலம் இருக்கணும். 2மே இல்ல என்கிட்ட. 3வது கட்சி இப்ப இருக்கிற எல்லாருக்கும் அதே நிலைமை தான் கிட்டத்தட்ட. அ அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முதல்ல அந்த 2 பேர லிஸ்ட்ல இருந்து தூக்க வைக்கணும். அந்த இவிஎம் பெட்டி, வாக்காளர் பெட்டியில அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்சிகள் 2 பேர் ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிய தூக்குறதுக்கு என்ன வேலை பார்த்துருக்காங்க இவங்க? இருக்கிற சட்டத்த எப்படி பயன்படுத்தினாங்களா இல்லையா? அப்படிங்கிறது என்னோட பெரிய கேள்வி. எந்த சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 49 ஓ. என்னது? நோட்டா சட்டம். நோட்டான்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது திரும்பலாம் நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல. பட் நோட்டாவுக்கும் கட்சிகளுக்கும் கட்சிக்கு அது எதிரானது தானே. எந்த ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் அதுகிட்ட இருக்கிற ஓட்ட பிடுங்கிட்டு போகக்கூடிய ஓட்டு தானே நோட்டா ஓட்டு. அது ஜனநாயகத்துல வேஸ்ட் ஆகுற ஓட்டு தானே அது. அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 3ஆம் நிலையிலிருந்து அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் மேல இருக்க அந்த 1, 2 அடிக்க முடியாததுக்கு முக்கிய காரணமே இந்த நோட்டான்ற சட்டத்தை வலுப்படுத்தாதனால தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. எப்படின்னா, இப்போ புரியாதவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன். புரிஞ்சவங்க இதோட கூட நீங்க முடிச்சுக்கலாம். புரியாதவங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ இந்த 3வது கட்சியில இந்த 3ஆம் நிலை அல்லது 3, 4, 5 அதுக்கு கீழ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, லெட்டர் பேட் வரைக்கும் எல்லாரையும் சொல்றேன். எல்லாரும் இப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க உங்களுக்கு போட வேண்டிய ஓட்ட காசை வாங்கிட்டு கூட அந்த 2 பெரிய கட்சிகளுக்கு போடுறாங்கன்னே வச்சுக்கிறோம். அப்படி போடுறப்போ அந்த கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான பவர் மக்கள் கையில இருக்கு. அது என்னது? நோட்டா. இல்லையா? இப்போ எனக்கு போடுறியோ இல்லையோ, அவனுக்கு போட்றாத அப்படின்னு சொல்ல தெரியுது. அவனுக்கு அவன அவன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு போடுன்னு சொல்ல தெரியுது. இல்ல எனக்கு போடுன்னு சொல்ல தெரியுது. இவ்வளவு தூரம் அரசியல் கணக்குகள் போட தெரிஞ்சவங்களுக்கு, நீ இந்த ஊழல்வாதிகள நீக்குறதுக்கு உனக்கு இப்ப இருக்கிற நோட்டா சட்டத்துல பவர் இல்ல. இப்போ பாதிக்கு மேல ஒரு பூத்ல பாதிக்கு மேல எல்லாரும், ஒரு தொகுதியில பாதிக்கு மேல எல்லாரும் நோட்டா போட்டாலும் கூட, இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் தூக்க போறதில்ல. ஆனா முதல்ல அந்த நோட்டா சட்டம் வரும்போது, அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்த்து தான் கொண்டு வந்தது. ஆனா, எப்படி திருடன் கையிலேயே சாவிய குடுத்த மாரி. அவங்க எப்படி அத போட விடுவாங்க? சட்டம் இயற்றுறவங்க அவங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிறவாங்களா? முடியாது இல்லையா? அப்ப என்ன செஞ்சுட்டாங்க? பல்ல பூரா புடுங்கிட்டாங்க நோட்டாவுக்கு இருக்கிறத. ஆனா மக்களுக்கு தேவையானது என்னது? மக்கள் மக்களுக்கு தகுதியற்ற தகுதியற்ற கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள நீக்குறதுக்கான அதிகாரம் அவங்க கையில குடுக்கணும். குடுத்தால் ஒழிய, இந்த ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் அவங்கள அவங்கள பலவீனப்படுத்தவே முடியாது. ஏன்னா, ஆளும் கட்சி அவங்க இன்னது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டிடலாம். ஆளாத கட்சி அந்த 2வது ஆண்ட கட்சி என்ன பண்ணும்? இவங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிருவாங்க. இந்த சீட்டே கிடைக்காத அந்த 3ஆம் நிலையிலிருந்து இருக்கிறவங்க, எத சொல்லி ஓட்ட கேட்ப நீ? எத சொல்லி கேட்ப? அவனுக்கு எதிர் நானு, இவனுக்கு புதிர் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறதா? அது கிடையாது. மக்களுக்கு என்ன நான் தரப்போறேன்? மக்களுக்கு சம்பளம் தரேன், அத தரேன், இத தரேன். அப்படி கூட எவனும் பேசுறது கிடையாது.
அது 2வது. முதல்ல வாக்குரிமையை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன வாக்குறுதினாலும் கொடுங்க. கூட தயவு செய்து நோட்டா சட்டத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா, இப்போ நீங்க நினைக்கலாம், அப்படி ஒரு வாக்குறுதிய குடுத்தா எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிற மாரி ஆயிருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. நோட்டாவை வலுப்படுத்தினால், ஆண்ட கட்சியும், ஆளும் கட்சி கிட்ட மட்டும் தான் ஊழல் இருக்கிறது அப்பட்டமாகும். அப்பட்டமா தெரியும் மக்களுக்கு. அவங்க நோட்டாவ பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அதிகப்படுது. அவங்கள நீக்கிறதுக்கு அந்த கேண்டிடேட்டுகள அந்த மாரி தகுதியற்ற கேண்டிடேட்டுகள நீக்கிறதுக்கான பவர மக்கள் கையில குடுங்க. குடுத்தீங்கன்னா, நீங்க நல்லவங்க. இந்த கட்சிகள் இந்த 3வது நிலையிலேருந்து கீழ இருக்க கட்சிகள் எல்லாருமே வந்து நல்லவங்க எத்தனையோ பேர் நீங்க வச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காமயே அவங்க வயசாகி, ரிட்டயர் ஆகி போயிருவாங்க. அந்த அளவுக்கு ஏன் விடணும்? ஒரு நோட்டாவ வந்து வலுப்படுத்தினீங்கன்னா, வலுப்படுத்துறேன்னு சொன்னாலே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது உண்மையா? பொய்யா? இத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லையா? சொல்லுங்க. நோட்டாவை வலுப்படுத்துவோம் நாங்கள். உங்களுக்கு தகுதியற்ற வேட்பாளர்களை நீக்குவதற்கான அதிகாரத்தை மக்களின் கையிலேயே கொடுப்போம் அப்படின்னு ஒரு கட்சி சொன்னா, அந்த கட்சிக்கு ஓட்டளிக்காம இருக்கிற அளவுக்கு முட்டாள்கள் இந்த மக்கள் கிடையாது. குடிமக்கள் கிடையாது. இல்லையா? அவங்களுக்கு அத விட வேற என்ன வேணும்? ஒருத்தன் அட்ராசிட்டி பண்றவன தூக்குறத தவிர வேற என்ன அத விட வேற என்ன வரம் வேணும் அவங்களுக்கு? அவங்கள தூக்கிட்டாலே அடுத்து நல்லவன் போட போறாங்க. நல்லவன் லிஸ்ட்ல இருப்பான். எத்தன வாட்டி இண்டிபெண்டன்ட் நின்னு, 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 நின்னு கடைசியில இண்டிபெண்டன்ட் காசு வாங்குறான்னு சொல்றது. எல்லாரையும் அவன வந்து அழிச்சிடுறது. இதே நோட்டா அந்த இடத்துல இருந்திருந்தா, அந்த இண்டிபெண்டன்ட்க்கு கூட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு தொகுதியிலயாவது ஜெயிக்க முடிஞ்சிருக்கும். ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல. அவனுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இல்லையா? அதனால தயவு செய்து நான் எல்லா கட்சிகளுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். இந்த வரப்போற தமிழ்நாடு 2026 தேர்தல்ல தயவு செய்து நீங்க வந்து நோட்டாவை வலுப்படுத்துவோம். மக்களுக்கு தகுதியற்ற வேட்பாளர்களை நீக்கும் உரிமையை மக்களின் கையிலேயே கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதியை தயவு செய்து கொடுக்கும்படி குடிமக்களில் ஒருவனாக நான் வந்து உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.